வேற லெவலுங்க, வேற லெவலு. இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இதை தான் மக்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் சிஎம் கான்வாயில் பனையூர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. ஒரு காலத்தில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கொடுத்த அனுமதி கேட்பு கடிதம் நிராகரிப்பு, அனுமதி மறுப்பு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்துக்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. நாளை பிரச்சாரம் நடக்கவிருக்கும் நிலையில் இன்று மாலை 8 மணி வரையிலுமே இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்பது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பரிதவிப்பு, இழுக்கடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடைகளை தளபதி விஜய் அவர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ சிஎம் கான்வாயில் வராரு பாருங்க. என்ன இதெல்லாம் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டுங்க, கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷுவல் தான் நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒரு கனவாகவே இருந்துச்சு. நிறைய தமிழக வெற்றி கழக அடிமட்ட தொண்டர்கள், கடைசி கட்ட தொண்டர்கள்லேருந்து மேலே இருக்கிற நிர்வாகிகள் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல்வரோட கான்வாயில் இந்த மாதிரி ஒரு காவல்துறை பாதுகாப்போட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நகருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருப்போம். அது நடந்துருச்சு மக்களே. இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க போகிறாரு. இந்த மொமெண்ட்டுக்காக தான் மொத்த தமிழகமுமே காத்திருக்குது. இந்த வெற்றியை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன இந்த 108 இடங்களை பிடிச்ச தாவேக்கா இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னொரு 11 இடத்தையும் சேர்த்து பிடிச்சிருந்தாங்கன்னா மொத்த தமிழக அரசியல் களத்துக்கும் ஒரே வேட்டாக வச்சு தள்ளியிருந்திருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வெற்றிங்கிறது எந்த ஒரு அரசியல் கட்சிகளாலுமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி.